இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூடின அலுவல் ஆய்வு குழு இப்போ நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எத்தனை நாட்கள் நடத்துவதென்றும் என்னென்ன நாட்களில் எந்தெந்த மானிய கோரிக்கையை எடுத்துக்கொள்வது என்றும் பேசி இறுதியாக முடிவெடுத்திருக்கிறோம். ஆக 14ஆம் தேதி கூடுகிற இந்த சட்டப்பேரவை பத்தொன்பது 7/2017 புதன்கிழமை வரை நடைபெறுகிறது. மொத்தம் 24 நாட்கள் சபை நடைபெறும். 14 தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மொத்தம் 24 நாட்கள் சபை கூடுகிறது. அதற்கு உண்டான மானிய கோரிக்கைகள் எந்தெந்த தேதியில் என்னென்ன மானிய கோரிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ற விவரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பி தர சொல்றேன். இது பண்றேன். சட்டமன்றம் கூடுகிற எல்லா நாட்களும் காலை 10 மணிக்கு கூடும். எல்லா நாட்களும் கேள்வி நேரம் இருக்கும். அது சபை முடிவு செய்வது. இல்ல இப்ப அது முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட் டேட் கேட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் டேட் என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு வச்சு. இல்ல அது அவர் பிரைம் மினிஸ்டர் டேட் கொடுத்தா தானே. பிரைம் மினிஸ்டர் என்னைக்கு டேட் கொடுக்குற நாள்ல நாங்க வச்சுக்கலாம். அதுக்கு என்னைக்கு அவர் கொடுக்குறாரு அன்னைக்கு அதை நாங்க அதை விழாவை வச்சுக்குவோம். அதுல ஒன்றும் பெரிய தப்பு ஏனுங்களா இருக்கும். ஏழைய அப்பப்ப சில மானிய கோரிக்கைகளுக்கு மத்தியில சில மசோதாக்களும் வரும். வருகிற போது மானிய கோரிக்கையை தொடர்ந்து நம்ம மசோதாக்களும் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். மீதி இருக்கிறத கடைசி நாள்ல எடுத்துக்குவோம். 24 நாளுக்கு ரொம்ப குறைந்த அளவுல இல்ல. நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. 20 நாள் நடந்திருக்குது. 20 நாள் கூட மானிய கோரிக்கைகள் நடந்திருக்குது. இப்ப 24ங்கிறது ஒரு ரீசனபிள் டேட்டு. எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாம் திருப்தியாக இந்த ப்ரோக்ராமை ஒழுங்குபடி கொடுத்திருக்காங்க. அவங்களும் திருப்தியா தான் இந்த ப்ரோக்ராமை ஏத்துக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நாங்க அது நடைமுறை ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை செயல்படுத்தப்படும். இல்ல அது அவங்க எத்தனை பேர் கொடுத்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வரைமுறைப்பட்டிருக்குது. ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு, எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு, ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவுங்கிறத நாங்க ஏற்கனவே வரைமுறைப்படுத்திருக்கிறோம். அது வரைமுறைப்படுத்தினபடி நடைமுறைப்படுத்தப்படும். இதுவரையிலும் வரல, வந்தா எடுத்துக்கொள்ளப்படும். இதுவரையிலும் எனக்கு வரல, மசோதா வந்தா எடுத்துக்கலாம். இல்ல இப்ப இதுவரையிலும் எதுவும் மசோதாக்கள் கைக்கு வரல. வரும், இனிமேல் வரும். வருகிற போது தேவையான அவசியத்தின் கருதி எப்ப எடுத்துக்கணுமோ எடுத்துக்குவோம். இல்லப்ப அதுதான் உங்களுக்கு ஒரு இது தர சொல்றேன். படிக்கணுமா? சரி கேட்டுங்க. 14ஆம் தேதி வனம் மற்றும் சுற்றுச்சூழல் 2 துறை. 15ஆம் தேதி பள்ளி கல்வி, இளைஞர் நலன், உயர்கல்வி. 16 கூட்டுறவு மற்றும் உணவு. 17, 18 அரசு விடுமுறை சனி ஞாயிறு. 19 எரிசக்தி இபி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. 20, 21 2 நாளும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, சிறப்பு செயலாக்கம். இது 2 நாளைக்கும் நடக்கும். 20, 21க்கு. 22 நீதி நிர்வாகம், சிறைச்சாலைகள், சட்டத்துறை, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு. 23 தொழில்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள். 24 சனிக்கிழமையும் பேரவை இருக்கிறது. அன்றைக்கு சமூகம் நலம் மற்றும் சத்துணவு திட்டம், மாற்றுத்திறனாளிகள் எடுத்துக்கொள்ளப்படும். 25, 26, 27 3 நாட்களும் பேரவை கூட்டம் இல்லை. 28 நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், கட்டடங்கள், பாசனம். இது 29 கைத்தறி மற்றும் துணி நூல்,
கதர் கிராம தொழில்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள். 30 பேரவை கூட்டம் இல்லை. 1-2 அரசினர் விடுமுறை. 3/7/2017 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தகவல் தொழில்நுட்பத்துறை. 4 மக்கள் நல்வாழ்வுத்துறை. 5 வேளாண்மைத்துறை. 6 காவல்துறை தீயணைப்பு. 6/7 2 நாளும் காவல்துறை மானிய கோரிக்கை. தீயணைப்பு மற்றும் காவல்துறை மானிய கோரிக்கை. 8 அரசினர் விடுமுறை. 9 அரசினர் விடுமுறை. காலையில் காவல்துறை தீயணைப்புக்கு முதலமைச்சருடைய பதிலுரை மட்டும். அன்று கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பதிலுரை எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து முதலமைச்சருடைய பதிலுரை முடிந்தவுடனே வருவாய்த்துறை மற்றும் இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மானிய கோரிக்கை எடுத்துக்கொள்ளப்படும். 11 மீன்வளம், பால் வளம், கால்நடை பராமரிப்பு. 12 வணிக வரிகள், முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு. 13 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை, பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை. 14 செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, தமிழ் வளர்ச்சி, இந்து சமய அறநிலைத்துறை. 15 அரசு விடுமுறை. 16 அரசு விடுமுறை. அதுவும் தொடர்ந்து அரசினர் சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும் ஏனைய அரசு அலுவலர்கள் ஏதாவது இருந்தால் அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வெட்டு தீர்மானங்கள் பொறுத்தவரை சில விவரங்கள் இருக்கு. அது உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படும். பேரவை காலை 10 மணிக்கு கூடும். தேவை மாலையிலும் பேரவை கூடும். அலுவல் ஆய்வுக்குழுல முதலமைச்சர் வேற யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? இதெல்லாம் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். வேலுமணி அமைச்சர் மட்டும் இல்ல, அவர் ஏதோ வெளியூர் ப்ரோக்ராம் ஏதோ போயிருக்காரு. மீது எல்லாம் அலுவல் ஆய்வுக்குழுல எல்லாம் 24 நாட்கள் சொன்னதை திமுக ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டு தான் சார். அவங்க தானே ப்ரோக்ராம் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு திருப்தி அவங்க கேட்ட கோரிக்கை எல்லாம் அவங்க சொல்லி தானே இப்ப நாங்க ப்ரோக்ராம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒற்றுமையா போட்டிருக்கோம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா போட்டிருக்கிறோம். நீங்க அதை எடுத்துக்கங்க, எழுதிங்க. ஒரு மனதான் தீர்மானம் எல்லாருமே ஏத்துக்கிட்டோம். கொடுங்க, எல்லா ப்ரோக்ராம் அடிச்சிருந்தா அதுக்கு ஒரு காப்பி அவ்வளவுதான். அதெல்லாம் அலுவலக உரிமை குழுவினுடைய பரிசீலனை இருக்கு.